ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நலமா இருக்கணும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இன்றைய தினம் நீங்கள் இணைந்திருப்பது சங்கீதம் ரேடியோ சங்கீதம் வானொலியுடன் தொடரிசையோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் ஒரு திருமண நாள் வாழ்த்தை அப்படியே சொல்லிட்டு அடுத்த பாடலுக்குள் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய அன்பான நேயர் உறவு கதிர் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சங்கீதம் வானொலியூடாக தெரிவித்துக் கொண்டு இன்று உங்கள் வாழ்வின் அழகான நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த இனிய வேளையில் உங்கள் இல்லற வாழ்க்கை என்றும் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல வளங்களுடன் வாழ்ந்து வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் இனிமையாக அனுபவிக்க எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய கதிர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்குள் அப்படி சொல்லலாம் வந்துட்டு எங்களோட அன்பான நேயர்கள் அப்படி நினைச்சிட்டு போயிடும். இல்லைன்னா அவங்க ஒரு பக்கம் அப்படியே கோவிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அதன் மாதிரி எங்களுடைய அன்பான உறவுகள் யார் யார் வந்திருக்கிறாங்கன்னா, முதல் நேயராக எங்களுடைய அன்பான நேயர் வந்திருந்தாரு, பார்த்தி கிருஷ்ணா வந்திருந்தாரு. இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்களுடைய பார்த்தி கிருஷ்ணா அனைத்து உறவுகளையும் அழைத்த வண்டமாக வந்திருந்தாரு. ஹார்ஜி பிரபு அண்ணா எங்களுடைய அன்பான அண்ணா, ஹாய் தம்பி வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிருஷ்ண மஞ்சு அழைத்த வண்டமாக எங்களுடைய பார்த்தி கிருஷ்ணா பயணிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஹாய் கங்க்ராச்சுலேஷன் ஆர்ஜி சாரே அப்படின்னு சொல்லி எங்களுடைய தயா கணேசன் இருந்தாங்க. அனைவரையும் அழைத்த வண்டமாக அவரும் அப்படியே எங்களோட நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி தயா கணேஷ் வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி எங்களுடைய பிரியா அணிஞ்சிருக்கிறாங்க. முருகன் அண்ணா வந்திருக்கிறார். எங்களுடைய அன்பான அண்ணாக விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாடு நத்தப்பட்டியிலிருந்து பெயிண்டர் முருகன், எனக்கும் துர்கா இருவருக்கும் சேர்ந்து ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சாரு. உங்களுக்கு பாடல்களை நான் கொடுத்தேன், ஸோ கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்ஜே ஜோதி அக்காவையும் அழைத்த வண்டமாக எங்களுடைய தயா கணேஷ் பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க. விருப்ப பாடல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நான் எங்களுடைய தேர்வில் பாடல்களை தருவார். அதுதான் எங்களுடைய இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது. ஸோ அதனால நான் என்னுடைய தெருவில் தருவேன். அதே மாதிரி சீதாலட்சுமி அக்கா சிரிச்ச வண்ணமாக இருக்கிறாங்க. அது ஏன் சிரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, யாரோ சொன்னாங்க என்னன்னு அந்த பாடலை கொடுத்ததுக்கு தான் அவங்க அப்படி சிரிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சமையலுக்கும் எனக்கும் ஒரே சண்டை அப்படின்னு சொல்லி எங்களுடைய சீதாலட்சுமி அக்கா கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுத்தாங்க எங்களுடைய தயா கணேஷ். அப்படின்னா நீங்க என்ன சண்டை சமையலா செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. திவா இணைஞ்சிருக்கிறாங்க. நல்ல பாடலாம் அப்படின்னு சொல்லி ஹாய் அண்ணா இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பத்மநாதன் இணைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே எங்களோட வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லோரும் ஓடிவாங்க ஆர்ஜே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சீதாலட்சுமி அக்கா சும்மா அப்படியே கோர்த்து விட்டுட்டாங்க. ஹாய் ஆர்ஜே சார் அப்படின்னு சொல்லி நித்யா விக்னேஷ் நினைச்சிருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கொண்டு காதல் வெண்ணிலா கையில் போஞ்சிக்காவா அப்படின்னு சொல்லி எங்க சவுசோக்கா எங்களுடைய சர்வீஸ் அக்கா இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வசூல் ப்ரோ உங்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. எங்களோட சண்முக பிரியா வந்திருக்கிறாங்க. கமல் கவி அக்கா தான் எங்களுடைய கதிர் அவருக்கு திருமண வாழ்த்தை முன்னிட்டு ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் அவருக்காக ஒலிக்க இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு நன்றி வாங்க அக்கா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இனிய வணக்கம் அன்பு நண்பரே அப்படின்னு சொல்லி அன்பான தோழன் வந்திருக்கிறாரு. எங்களுடைய விவேக் சாரதி வந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி வேலுசாமி வந்திருக்கிறாரு. தளபதி அருமையான பாடல்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி வேலுசாமி வந்திருக்கிறாரு. நன்றி உங்களுடைய இந்த அன்பான ஆதரவுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு திருமண நாள் இன்றைய தினம் திருமண நாளை காணும் கதிர் கேஜி அவர்களுக்கு கதிர் மற்றும் கவிதா இருவருக்கும் வாழ்த்துக்கள், ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய கமல் கவியக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. போற பாதையெல்லாம் மனசு போனால் பிறகு எங்க தான் சங்கு தான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கமல் கவியக்கா வந்திருக்கிறாங்க. அழகான பாடல் அப்படின்னு சொல்லி கையில வெண்டிக்கா சொல்லுங்க பூசணிக்கா அப்படின்னு சொல்லி எங்களுடைய சீதாலட்சுமி அக்கா அணிச்சு கொண்டிருக்கிறாங்க. நானும் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி விடுவேன், ஆகையினால் மன்னிக்கவும் சங்கீதம் சொந்தங்களே அப்படின்னு சொல்லி மற்றும் வசூல் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சண்முக பிரியா வந்த வேகத்திலேயே அப்படியே நடைய கட்டிட்டாங்க. திவா வந்திருக்கிறாங்க. நல்ல குரல் அப்படின்னு இருக்காங்க. நன்றி அப்படியே அப்போ நான் வேகமா போகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. எங்களுடைய நித்யா விக்னேஷ் அப்படியே வந்த வேதில் அவங்களும் நடை கட்ட பாக்குறாங்க. ரைட், நான் மிச்சம் பேச விரும்பல மக்களை, நீங்கள் இணைந்திருப்பது தொடரிசையோடு அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் திருமண நாளை கொண்டாடும் எங்களுடைய கதிர் ப்ரோ அவர்களுக்கான என்னுடைய தேர்வில் ஒரு அழகான பாடல். அது மட்டும் இல்லைங்க, ரஞ்சனி முத்தும் வந்திருக்கிறாங்க. ஹாய் சகோ வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடல்கள் போகலாம். மக்களை திரும்ப பேசுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். பாய்.
வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடிக்குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்குண்ணு பக்கத்தில பொண்ணுக்குள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். சில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு, தெருவில் செஞ்சாடும் திருவாரூர் தேரு. ஓம குச்சி போல் பிடிச்சாரு தாரம், தாவி அணைச்சாக தாங்காது பாரம். இவரு 7 அடி நடக்கும் ஏணி அடி, நிலவ நின்னுக்கிட்டே தொட்டுடுவார் பாரு. மனைவிக்குள்ள மணி உயரம் 3 அடி, இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணூரு. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது ரெட்ட கூட என்றும் இணையாது. இந்த ஒட்டகம்தான் கட்டிக்கிட குட்ட வாத்த புடிச்சான்.